வணக்கம். என் பேர் முருகன். நான் கிருஷ்ணாபுரம் கடையநல்லூர். நான் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டராக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டம்மா வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கடையநல்லூரில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2017 நடந்தது. 2017 டிசம்பரில் நடந்தது. வீட்டில் இருந்து லஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலில் வந்து விட போகும்போது வண்டி விட்டு இறங்கும்போது அவங்க வலிக்கு விழுந்ததுனால பிடதில் அடிபட்டுருச்சு. பிடதில் அடிபட்டு ஒரு 2 நாள் லோக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது சரியாக வராதனால அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த உடனே மதுரை அப்போலோவுக்கு நான் கூப்பிட்டு போனேன். அதாவது அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அசிட்டம் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ப்ளட்டு வந்து தண்ணியாக இருக்கும். அந்த அசிட்டம்னுடைய பவர் வந்து அந்த ப்ளட்டு வந்து கீழே விழுந்த உடனே பிரெயினுக்கு ஏறினதுனால பிரெயினுக்குள்ளே ப்ளட்டு போயிடுது. அதனால தான் அவங்க வந்து செயலிழந்து இருக்காங்க அப்படின்னு மருத்துவர்களுடைய தகவல். அதுக்கு வந்து பலவிதமான போராட்டங்கள் அவங்க பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும் 82 நாள் இருந்தாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சொல்லத்தில். என்னை பொறுத்த மட்டும் என் வாழ்நாளில் வந்து அப்போலோ டீமை வந்து மறக்க முடியாது. ஐயா ஸ்ரீதர் ஐயா, SMS சார், கார்த்திக் சார், சுரேஷ் சார், மணிகண்டன் சார், அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலோசனை பண்ணி கடைசியாக தான் இன்றைக்கி இவ்வளவு ரெக்கவரி ஆகி இன்றைக்கி மனைவி வந்து எங்களோட சந்தோஷமாக இருக்காங்க. இதில் என்ன ஒன்று பாராட்டப்படக்கூடியதுன்னா, என்னுடைய உறவுக்காரங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து திரும்ப கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல வந்து இன்றைக்கி வந்து என் மனைவி என் பக்கத்தில் சந்தோஷமாக இருப்பது வந்து அது இறைவனுக்கு அடுத்தபடியாக அது அப்போலோ என்னுடைய மருத்துவ நிபுணர்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது அன்னைக்கு கோமா ஸ்டேஜிலேருந்து அவங்க பிழைக்கவே மாட்டாங்க. ஏன்னா 18 நாள் வெண்டிலேட்டர்லேயே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்க இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்காங்கன்னா அது இறைவனுக்கு அடுத்தபடியாக அது அப்போலோ மருத்துவ நிபுணர்களுக்கு தான் அது சேரும். நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு பார்த்தது எனக்கு இப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பார்த்தது நான் நல்லபடியாக வந்தோம்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். இல்லை, அது நம்ம எந்த வகையிலையுமே எதையுமே நம்ம வந்து குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அது சீஃபராக இருந்தால் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தால் யாரையுமே நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே அவ்வளோ ஒரு கோஆப்ரேஷன். அப்படி ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்குன்னா அது என்னை பொறுத்த மட்டும் அதை அப்போலோ தான்.